நேற்றுக்கு நம்ம வந்து அர்த்த தோஷம் பார்த்தோம். முந்தா நேற்றுக்கு நிமித்த தோஷம் பார்த்தோம். இன்னைக்கு ஸ்தான தோஷம் பார்ப்போம். ஸ்தானம்ன்றது இருக்கிற இடம். ஸ்தானம்ன்றது பொதுவா இடம். எந்த இடத்துல இருந்து அந்த இது சமைக்கப்படுதோ அதனாலேயும் தோஷம் உண்டாகுமா? சமைக்கப்படும் இடத்தினால் ஏற்படும் தோஷம். நீங்க சாப்பிடுற இது எல்லாமே தோஷம், எல்லாமே 5மே அன்னத்தினால உருவாகிற தோஷம் தான். ஆனா இது அது எப்படி உருவாகுதுன்றது ஒன்னொன்னா சொல்லிட்டு வராங்க. முதல்ல வந்து நம்ம வந்து அந்த பொருள் கிடைத்த வழி, சம்பாதிச்ச வழியினால வந்த தோஷம் அர்த்த தோஷம். அடுத்தது அந்த பொருளோட அந்த தாக்கம் உடம்புல இருந்ததுனால அதுல வந்த தோஷம் வந்து நிமித்த தோஷம். இப்ப அந்த பொருளை அந்த அன்னத்தை உணவை தயாரிக்கிறதுக்கு தயாரிச்ச இடம் நல்ல மனுஷர்கள் இல்லாத, நல்ல இடம் இல்லாத, நிறைய பலி கிளி வாங்கி ஒரு மாதிரி நல்ல இடம் இல்லாத, நல்லவர்களுடைய இடம் இல்லாத இருந்ததுன்னா அந்த பூமியில தயாரிச்ச பண்டம். ஏன்னா இது வந்து அது மாதிரி இருக்கிறதும் அதுனாலையும் இதுவாகுமா தோஷம் உண்டாகுமா? இதுக்கு வந்து நிறைய இருக்கு. இப்போ நம்ம வந்து மகாபாரத கதைகள்ல நிறைய சொல்லணும். அந்த ஸ்தான தோஷம் வந்து கிருஷ்ணர் தூது போனார் இல்லையா பஞ்சபாண்டவர்கள்ட்ட. அது ஒரு கதை சொல்றேன். கிருஷ்ணர் பஞ்சபாண்டவர்கள்ட்ட தூது போனார். பாண்டவர்கள்ட்ட கொஞ்சமாவது ஒரு குண்டூசி ஒரு ஒரு கிராமமாவது அவங்களுக்கு 5 கிராமமாவது கொடுங்கன்னு கேட்கறதுக்காக போனார். கிருஷ்ணர் வந்து அதை வந்து குந்தி சொல்லி அனுப்புறா, சண்டை வேண்டாம், சண்டை இல்லாத போடணும். ஆனா பாஞ்சாலி வந்து சண்டை நடந்தே ஆகணும், சண்டை நடக்குதோ நடக்கலையோ இல்லையோ நம்ம வந்து துச்சாதனோட தொடையை கழிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து என் கூந்தல் தடவி ஆகணும். பலருடைய ஒரு கமிட்மெண்ட்ஸ் அதில் வந்துருது. அவங்கவுங்க எடுத்துக்கிற சபதம் முடிவுகள் அதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து, அதனால பல சூழ்நிலைகள் அது மாதிரி சேர்ந்ததுனால தான் மகாபாரதம் உருவானதே. பலருடைய எண்ணங்களை நிறைவேற்றணும், பலருடைய சபதங்களை நிறைவேற்றணுன்றதுக்காக தான் நம்ம மகாபாரதமே உருவாச்சு. இல்லைன்னா இந்த சண்டை நடக்கலன்னா நம்ம கடைசி வரைக்கும் திரௌபதி வந்து தலையை முடிஞ்சிருக்கவே முடியாது, அப்படியே இருக்க வேண்டியதுதான் கடைசி வரைக்கும். இந்த சண்டை நடந்தாகணும், துச்சாதனன் வந்து அதில் சாகணும். அதை வந்து பீஷ்மன் சாகடிக்கு பீமன் சாகடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து பண்ணுறது இருக்கு. அது வந்தாதான் இந்த கதை பூர்த்தி ஆகும். அதனால்தான் அது நடந்தது. அப்ப கிருஷ்ணர் வந்து தூது போகும்போது குந்தி என்ன சொல்லி இருப்பா, நீ வந்து கௌரவர்கள்ட்ட சண்டையா ஆக்கிடாதே, சண்டை இல்லாத அளவுக்கே பாத்துக்கோ. ஏன்னா கர்ணன் வந்து ஒரு பிள்ளைன்றது தெரிஞ்சு போறது இல்லையா. அதனால இந்த சண்டை நடக்கிறது குந்தி முதல்ல எப்படி இருந்தாலும் அப்புறம் விரும்பவே இல்லை சுத்தமா. சண்டை நடக்கக்கூடாதுன்றதுக்கு ஏதாவது பண்ண. ஆனா கிருஷ்ணன் தான் குந்தி கிட்ட வந்து, நீ கர்ணனோட அம்மா, கர்ணன் வந்து உனக்கு கர்ணன்கிட்ட நீ வாக்கு கொடுத்துருக்க, இந்த கர்ணன்கிட்ட நீ இந்த மாதிரி போய் நான் வந்து பாண்டவர்கள்ட்ட சொல்ல மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். கர்ணன் வந்து அம்மா குந்தி வந்து கர்ணனோட மனசை அழைக்கிறதுக்கோ கர்ணன் போட்டுருக்க அந்த கவச குண்டலங்களை வாங்கறதுக்காக குந்தி அனுப்புறார் கிருஷ்ணன். அது வாங்கினாதான் அவனை கொல்ல முடியும். மகாபாரத கதைகள். அதனாலதான் மகாபாரதத்தை வந்து நீங்க ஒரு தரம் இல்லை படிச்சுட்டே இருக்கணும். ஆயுசு பூரா நீங்க தினம் கொஞ்சம் 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 படிச்சுட்டே இருக்கலாம், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். சொல்லவே முடியாது, ரொம்ப கஷ்டம். உள்ளுக்குள்ள ஒன்று பேரெல்லாம் அவ்வளவு இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியாது. அந்த மாதிரி பண்ணினதே எதுக்குன்னா கிருஷ்ணனோட தந்தத்தால் தான் போய் கர்ணன்கிட்ட வந்து அந்த நேரத்துல போய் கர்ணனோட அம்மா யாருன்றத சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை போருக்கு முன்னாடி. ஆனா கிருஷ்ணன் அந்த கர்ணனோட மன ரீதியா கர்ணனுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அவன் சண்டையிடும்போது மற்றவர்களை கொல்ற எண்ணம் அவனுக்கு வரக்கூடாது. இல்லாட்டா அவன் வந்து அவனுக்கு வந்து அர்ஜுனன் தான் டார்கெட்டை ஒழிய மற்றவங்க எல்லாம் இல்லை. ஆனாலும் மற்றவங்க எல்லாம் தம்பின்னு தெரிஞ்ச அப்புறம் அவங்களை கொல்றதுக்கு மனசு வரல. எத்தனையோ வாய்ப்புகள் வந்தப்ப எல்லாம் எல்லாரையும் அடிச்சு புண்படுத்தி துரத்தி விட்டாரு ஒழிய கொல்லல மீதி 4 பேரையும். அர்ஜுனனை மட்டும்தான் கொல்வேன்னு சபதம் எடுத்துட்டாரு. ஆக மீதி 4 பேரை காப்பாத்தி விட்டார்ல கிருஷ்ணன். இல்லாட்டா கர்ணனுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை மற்றவங்களை அடிக்கிறதுலாம். அர்ஜுனனுக்கு ஈக்குவலான சண்டை போடக்கூடியவங்க வந்து மற்றவங்களை ரொம்ப ஈஸியா அம்புல காலி பண்ணுவான். அதை பண்ணாததுக்கு மன ரீதியா இவர்கள் நம்ம தம்பின்றது தெரிய வச்சான். ஆனா அதே தாக்கம் பாண்டவர் சைடுல வந்துடக்கூடாதுன்றது கிருஷ்ணன் வந்து உஷாரா இருந்தார். அந்த தாக்கம் பாண்டவர்களுக்கு நடுவுல வந்திருந்ததுன்னா தர்மர் முதல்ல இந்த சண்டையே ஒத்துக்க முடிய மாட்டார். நான் கிடையாது, இப்ப ராஜ அரசன் நான் தான் நீங்க பண்றீங்க, நான் கிடையாது. ஆக்சுவலா எனக்கு பெரிய அவன் கர்ணன் இருக்கான், கர்ணனுக்கு தான் நீங்க முடிச்சு விட்டணும். நீங்க கர்ணனுக்கு முடிச்சு விட்டுங்க. நான் அதுதான் பண்ணுவேன். எனக்கு நீங்க முடிச்சு விட்டுனாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் பகிரங்கமா அறிவிப்பேன், எனக்கு கர்ணன் இருக்கான், அவனுக்கு தான் மூட்டணும், நான் முடிச்சு விட்டணும் நான் அறிவிப்பேன் அப்படின்னு. கர்ணனுக்கு முடிச்சு விட்டுனா துரியோதனன் இன்னும் சந்தோஷமாயிடுவான். அவனோட நண்பன் தானே, பரவாயில்ல, நமக்கு இல்லடா பரவாயில்ல, நம்ம நண்பனுக்கு அர்ஜுனனுக்கு வரக்கூடாது. அவங்க 2 பேரும் ஆத்மார்த்தமான நண்பர்கள் சரின்னு ஒத்துட்டுப்பான். போரே நடந்திருக்காது, மகாபாரத போரே நடந்திருக்காது.
அப்பதான் கர்ணன் வந்து என்ன பண்றான், அது அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கிருஷ்ணன் பண்ற எல்லா வித்திய சூழ்ச்சி எல்லாம் அதெல்லாம். நீ வந்து எப்படியா இருந்தாலும் இந்த போர்ல வந்து நான் பாண்டவர்கள் சைடு போயிடுவோம். கிருஷ்ணன் எந்த சைடு இருக்காரோ அந்த சைடு தான் ஜெயிக்கும்ன்றது எனக்கு தெரியும். எப்படியும் பண்ணிடுவா. இந்த போர்ல நான் எப்படியும் சாவேன். நான் செத்த அப்புறம் தான் நான் வந்து பாண்டவர்களுடைய சகோதரன்றதை தெரியப்படுத்தணும். அதுக்கு முன்னாடி எந்த காரணத்தை கொண்டு யாருக்கும் இது தெரியக்கூடாது. உன்னோட என்னோட தான் போகணும் அப்படின்னு குந்திக்கிட்ட சபதம் வாங்கிக்கிறான். அதனால குந்தியால சொல்ல முடியல. ஆனா குந்தி மனசுக்குள்ள இந்த சண்டை நடக்கூடாது துடிக்கிறான். அந்த மாதிரி துடிக்கும் போது என்ன பண்றா, கிருஷ்ணன் வந்து சொல்றாரு ஆண்டவர்கிட்ட, நீ போற இது வாங்கிறதுக்கு போற, தூது போற, நல்லெண்ண தூதுவா போற, சண்டை வேண்டாம் பிரிச்சு எடுத்துக்கலாம், பாண்டவர்களோட வனவாசம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்கு போகும்போது எப்படியாவது பேசி பாண்டவர்களுக்கு ஒரு 5 கிராமமாவது வாங்கிட்டு போறோம். 5 கிராமத்துல அவங்க பாட்டுக்கு 5 கிராமத்தை வச்சுட்டு இருந்துக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் அவங்க காலத்தை அப்படியே ஓட்டிட்டு போகணும், அரசவையே வேண்டாம், அந்த முடிசூட்டுக்கு அந்த எண்ணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அது தர்மரத்துக்கெல்லாம் ஒத்துக்கிறாரு. இதுக்கு ஒத்துக்காதவன் அர்ஜுனன் கூட ஒத்துக்கிறான். பீமன் தான் ஒத்துக்கல. பீமன் தான் ஏன் நம்ம ராஜ்யத்தை விட்டு கொடுக்கணும்னு தகராறு பண்றான். ஆனா கடைசியில எல்லாரோட ஒட்டுமொத்த முடிவா அதை ஒத்துக்கிறா. பீமனும் பாஞ்சாலியும் ஒத்துக்கல. மீதி எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அதே ஒத்துந்தான் வராது. இவருக்கு 5 கிராமம் கொடுத்தா போறோம், வாங்கிட்டு சட்டையை நிறுத்திடலான்ட்டு தான் வராது. வரும்போது கிருஷ்ணனுக்கு தெரியும், கிருஷ்ணன் தான் கபட நாடகம் தான், கிருஷ்ணன் எல்லாமே தெரியும். வந்து கேட்கும் போது இங்க வந்து துரியோதனன் அரண்மனைக்கு வரும்போது என்ன பண்றார், துரியோதனன் வந்து பாக்குறான் கிருஷ்ணன் வரான். கிருஷ்ணனை எப்படியாவது கொஞ்சம் மயக்கி அவன் வந்து பாண்டவர்கள் சைட்ல ரொம்ப சப்போர்ட்டா இருக்கா இல்லையா, அவனை பாண்டவர்களுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டான். பரவாயில்ல, இருந்தா கூட நம்ம கிட்ட ஒரு விரோதம் பாராட்டாத கொஞ்சம் கிருஷ்ணனை எப்படியாவது சாஃப்ட் ஆக்கி விட்டுறணும். சாஃப்ட் ஆக்கி விட்டா கிருஷ்ணன் வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணுவான். நம்மளுக்கு நல்லது பண்றானோ இல்லையோ போய் அவங்க கூட போய் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்லாம் பண்ண மாட்டான். நம்ம அழிக்கிறதுல குறியா அவங்களுக்கு வித்தியெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டான். எப்படியாவது கிருஷ்ணனை நம்ம கூப்பிட்டு வச்சு நம்ம இப்ப வரும்போது மிகப்பெரிய தடப்படலா விருந்தெல்லாம் கொடுத்து கிருஷ்ணனை தங்க வச்சு, இதே மாதிரி விருந்து நிறுத்தி கொடுத்து சல்லியனை தங்க வச்சது ஒண்ணு இருக்கு, ஒரு கதை இருக்கு. சல்லியன்றது யாருன்னா, இந்த பஞ்சபாண்டவர்களை நகுலனும் சகாதேவனும் வந்து குந்திக்கு பிறந்தவர்கள் இல்ல. நகுலனும் சகாதேவனும் மாத்ருவுக்கு பிறந்த மாத்திரின்னு பாண்டுவுக்கு 2வது பொண்டாட்டி. அவளுக்கு பிறந்தவங்க 2 பேரும். இளையாளுடைய பிள்ளைகள் நகுலனும் சகாதேவனும். இந்த 2 பேரும் நகுலனும் சகாதேவனும் மாத்திரிக்கு பிறந்தவர். இந்த மாத்திரி வந்து அப்ப இந்த பாண்டவர்களுக்கு என்ன, அந்த நகுலன் சகாதேவனுக்கு வந்து அம்மா இல்லையா. இந்த மாத்திரியோட அண்ணன் வந்து சல்லியன்னு பேரு. சல்லியன்ற ராஜா மாத்திரியோட அண்ணன். இந்த மாத்திரியோட அண்ணன் அப்ப அவங்க 2 பேருக்கு மாமா இல்லையா, எல்லாருக்கும் மாமா. அதாவது அவங்க அதை வித்தியாசம் பார்க்கல. அரசியல்கள்ல அது பார்க்கறது கிடையாது. பெரும்பாலும் இளையவள் பிள்ளை மூத்தவள் பிள்ளைன்றதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஆக இந்த 5 பேருக்குமே மாமாவா தான் சல்லியன் இருந்தார். சல்லியன் ஆக்சுவலா சண்டைக்கு வந்தப்ப பாண்டவர்களுக்கு உதவுறதுக்கு தான் வந்தார். ஆனா இந்த இதுல வந்து மாட்டிட்டு கெட்டது இந்த எண்ணி. எப்படின்னா, சல்லியனை நடுவழியில மயக்கி கொண்டு போய் நடுவழியில காட்டுல வரும்போது எல்லா படைகள்ல தாகம சாப்பாடு உப்படம் அவஸ்தப்பட்டு திண்டாடி இருக்கும் போது துரியோதனன் என்ன பண்றான், வழியில பெரிய ஒரு கூடாரங்க அமைச்சு காட்டுல சல்லியன் வரும்போது, சால்வ நாட்டுல இருந்து சல்லியனோட படை வந்து பெரிய படைன்னா என்ன, துரியோதனன் இது கௌரவர்கள் படைக்கு ஈக்குவலான படை, பெரிய சப்போர்ட். சல்லியன் யார் சைட்ல இருக்காங்கன்னா அதுவே சல்லியன் வந்து வீராதி வீரன். சல்லியனோட வீரத்தன்மை வந்து அது வந்து மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா 30-40 பக்கத்துக்கு சல்லியனோட வீரத்தையே காட்டுறது. யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கா, எப்படி எல்லாம் ஜெயிச்சான்னு பெரிய பெரிய அரக்கர்களை எல்லாம் காலில் போட்டு மிதிச்சிருக்கான். அதனால சல்லியன் மிகப்பெரிய வீரன். அதே மாதிரி ஆனா ஆளுமையில ரொம்ப ஈஸியான அல்பமான விஷயங்களுக்கு அடிமைப்பட்டுவான். அந்த மாதிரி ஒரு குணம் அவனுக்கு. அதாவது அவனுக்கு என்ன, சாப்பாடுல ரொம்ப பிரியம், சாப்பாட்டு பிரியம் சல்லியன். அதே மாதிரி மது பிரியன், பெண்கள்கிட்ட ரொம்ப அந்த ஈடுபாடு ஜாஸ்தி. இத கரெக்டா துரியோதனன் தெரிஞ்சு வச்சுட்டு பாதி வழியில மடக்கி அவங்க படைகள் எல்லாரையும் மடக்கி வாழும்போது, நீங்க ரொம்ப யாரு பண்றாங்கன்னே தெரியல, மிகப்பெரிய அரேஞ்ச்மெண்ட் கொடியெல்லாம் போட்டு வச்சு அருமையான சாப்பாடு, விருந்து சாப்பாடு, நல்ல காட்டுல பக்காவா சரியான ஒரு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணி, இது எல்லாம் வந்து பாண்டவர்கள் தான் செய்யறாங்க போல இருக்குன்னு நினைச்சிருக்காங்க. யார் பண்ணாங்கன்னு தெரியல சல்லியனுக்கு. அதாவது சாப்பிடுறான். சாப்பிட்ட உடனே இந்த துரியோதனோட சாப்பாடு வயிற்றுல போயிடுதா, போன உடனே இவன் இந்த விதுரருக்குள்ள இந்த இது சல்லியனுக்குள்ள இந்த நியாய நீதி எல்லாம் போயிடுச்சு, மனசுக்குள்ள அப்படியே பறந்து போச்சு. அந்த அந்த எண்ணமே இல்லை, ஒரு மாயையில சிக்கிக்கிறான். அடுத்தது வந்து அவன் சாப்பிட்டு முடிச்ச உடனே அவனுக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே மது போதை
நிறைய கொடுக்குறான். அவங்களுக்கு பிடிச்சமான திராட்சை ரசங்களை எக்கச்சக்கமா கொடுக்குறான். அதையும் சாப்பிடலாம். பெண்கள் இதையும் கொடுக்குறான் துரியோதனன். எல்லாத்தையும் பண்ண உடனே சுத்தமா அப்படியே மயங்கிறான். இது மூணு அவன் உடம்புக்கு போன உடனே அவனுடைய உண்மையான நீதி நேர்மையெல்லாம் மறைஞ்சு போறது. இதை கொடுத்தவங்க வந்து வாக்கு கொடுத்துறா. இதை யார் கொடுத்ததுன்னா இதை ஒருத்தர் கொடுத்தாரு உங்களுக்கு, ஆனா அவர் உங்களுக்கு அவர் இதை யார் கொடுத்தது எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கறான். அந்த துரியோதன ஆட்கள் வந்து செஞ்சுட்டு போறாங்க இல்லையா, இதை செஞ்சு கடைசி வரைக்கும் துரியோதனன் சொல்லாதுன்னு சொல்லுவான். இதை செஞ்சது யாருன்னு சொல்லுங்க, எனக்கு யாரு, எனக்கு இவ்வளவு ஒரு வசதி பண்ணி கொடுத்தது யாரு, அவங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணோம், யாருன்னு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்க கடைசி வரைக்கும். அப்புறம் வந்து துரியோதனுடைய ஒரு தூதன் வந்து சல்லியன்கிட்ட நான் யாருன்னு சொல்றேன், ஆனா அவர் வந்து உங்ககிட்ட ஒரு உதவி எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இது எனக்கு இவ்வளவு பண்ணவருக்கு எந்த உதவி கேட்டாலும் செய்வேன்னு வாக்கு கொடுத்துருவார். செய்வீங்களான்ற வாக்கு கேட்கறா, வாக்கு கொடுத்துறாரு, செய்வேன்னு கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் துரியோதனை வரான். துரியோதனை வந்து மாமா நான் தான், எனக்கு தான் நீங்க அதை உதவி பண்ணணும், நீ உங்க படைகளை வந்து எனக்கு சண்டை போடணும் அப்படின்னு கேட்கறான். தள்ளி எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா வந்தது என்னமோ பாண்டவர்களுக்கு உதவி பண்றதுக்காக பாதி வழியில காட்டுல மடக்கி கூட்டு போறேன். என்ன இப்ப புரிஞ்சுது அவங்களுக்கு இடம், துரியோதனன்னு கெட்ட எங்க மனசுல உருவாக்கின அந்த இடம், அந்த அந்த சாலை காட்டுக்குள்ள ஒரு பர்ண சாலையை உருவாக்கி அதுல சாப்பாடு வச்சு பண்ணியை போட்டு அந்த போட்டா இல்லையா, அந்த அந்த துரியோதனன் கெட்ட எண்ணத்தோட ஏற்பாடு பண்ண அந்த இடத்துல நடந்து அவங்க கையாண்ட அந்த இடத்துல போய் இந்த சல்லியன் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த பாதிப்பு அவனுக்கு உண்டாயிடுது. அதுதான் ஸ்தான தோஷம். வந்த உடனே சல்லியன் வந்து இப்ப நல்ல புத்தியோட வந்தவன் துரியோதனோட போய் சேர்ந்துக்கிறான். கடைசியில அவன் எப்ப சாகுறான்னா, கர்ணனுக்கு தேர் ஓட்டிட்டு தேரை விட்டுட்டு போயிட்டு கர்ணன் இறந்த மறுநாள் செத்து போறான். கர்ண சண்டையில சல்லியன் செத்து போறான். இப்படியாக கதை. இது வந்து சல்லியன், அதாவது இதுல மாட்டிட்டு செத்து போன கதை. இது மாட்டாதது என்னன்னா, கிருஷ்ணர் வந்தார் இல்லையா, கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்துக்கு வந்து பாண்டவர்களுக்காக தூது கேட்கறதுக்கு வராது. இதே பாணியில கிருஷ்ணரையும் மயக்கணுட்டு ஒரு ஏற்பாடு பண்றான் துரியோதனன் எல்லாத்தையும். ஆனா கிருஷ்ணன் என்ன பண்றார், துரியோதனன் பண்ணிக்க ஏற்பாடெல்லாம் பார்த்துட்டு, நான் வந்து ஒரு நாட்டில இருந்து தூது வந்திருக்கேன், அதுவும் உங்ககிட்ட முடிவு தெரியாத ஒரு தூது வந்திருக்கேன். என்ன முடிவு, போரா சமாதானமான்றது தெரியாத, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். சமாதானம்னு தெரிஞ்சதுன்னா நான் இந்த விருந்தை ஏத்துட்டேன்னா அர்த்தம் இருக்கும், இல்லாத நான் அந்த விருந்தை ஏத்துக்கூடாது, நியாயம் இல்லை. அதனால எனக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தர் வீட்டுல போய் நான் இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு விதுரர் வீட்டுக்கு போயிடுறாரு. விதுரர் வந்து விதுரர்கிட்ட வந்து வீட்டை காட்டும்போது, அவருடைய வீட்டை காட்டும்போது கிருஷ்ணன் வந்து இது யார் வீடுன்னு கேட்கிறாரு. உங்க வீடு இதுன்னு சொன்னாரு விதுரர் கிருஷ்ணன் கிட்ட. என் வீடு இதுதான் சொல்ல, உங்க வீடு இதுன்றார். ஏன்னா கிருஷ்ணன் எப்பயுமே கிருஷ்ணன் அங்க வாசம் பண்றாராம். இவங்க அவ்வளவு கிருஷ்ண பக்தர்கள் ரெண்டு பேரும். விதுரருடைய மனைவி பேர் சுலபான்னு பேர். இந்த சுலபாவும் இந்த சுலபான்னு ஸ்ருதான்னு சொல்லுவாங்க, ஸ்ருதான்னு சொல்லுவாங்க, சுலபான்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஸ்ருத வந்து இவரை கூப்பிட்டு வச்சு அப்படி கிருஷ்ணன் எல்லா இதுவும் கொடுக்குறா, சாப்பாடு பாடு எல்லாம் கொடுக்குறா, அதுக்கு அவருக்கு எல்லாம் கொடுக்குறா. அந்த சுசூஷை பண்றான். சுசூஷை பண்ணி அவர் 2 நாள் அங்க இருந்துட்டு போறாரு. ஆனா துரியோதனன் என்ன பண்ணிருந்தா, கிருஷ்ணன் இங்க தங்கியிருந்தா கிருஷ்ணனுடைய மன ஓட்டம், கிருஷ்ணன் யாருகிட்ட பேசுறாரு, என்ன நடக்குது, கிருஷ்ணனுடைய உள்ள எண்ணங்கள் என்ன, கிருஷ்ணனை எந்த வழியில மயக்க முடியும்னு பார்த்து பிளான் பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுதான் பாத்தீங்களா, அது நடக்காம போயிடுது. துரியோதனன் பண்ணி அந்த மாளிகையில தங்கல. இங்க வந்து தங்கின உடனே நம்ம மாளிகையில தங்க மாட்டேன்னு அப்புறம் இந்த விதுரர் வந்து அவன் மாளிகையில தங்க மாட்டேன்னு தான் வீட்டுக்கு வரானே, அவனை எப்படி இந்த விதுரன் சேர்த்தான் அப்படின்னு துரியோதனுக்கு விதுரர் மேல அடங்காத ஆத்திரம். அப்ப மறுநாள் சபைக்கு போறாரு இல்லையா கிருஷ்ணன், போகும்போது மறுநாள் சபைக்கு போகும்போது கிருஷ்ணன் அங்க உள்ள நுழையும் போது துரியோதனன் கேட்கறான், இந்த மாதிரி நீங்க வந்து நேற்றுக்கு நான் எவ்வளவோ ஏற்பாடு பண்ணியிருந்தேன், உங்களுக்காக மிகப்பெரிய ஏற்பாடெல்லாம் நான் இங்க பண்ணி வச்சிருந்தேன், அதையெல்லாம் நீங்க சாப்பிடாத. அதுவும் அங்க விதுரரோட மாளிகையில போய் அவர் பண்ணப்போ பாத பூஜையெல்லாம் பண்ணி கிருஷ்ணனை உட்கார வச்சு சாப்பிடறதுக்கு கொடுக்குறாங்க. கிருஷ்ணன் மூஞ்சியே பார்த்துட்டு அந்த விதுர வினதை வந்து இது சுலபான்னு சுனதை வந்து விதுரோட ஒய்ஃப் சுனதை வாழைப்பழத்தை உரிச்சு பழத்தை தூக்கி போட்டு தோலை கொடுக்குறாங்க கிருஷ்ணன் கிட்ட. கிருஷ்ணன் முந்தியே பார்த்து பண்ணதுல என்ன பண்றான்னு தெரியல. வாழைப்பழ தோலை கொடுத்தா கிருஷ்ணன் வாங்கி தோலை சாப்பிட்றானா, தோல் அமிர்தமா இருக்கான் கிருஷ்ணனுக்கு. இதை வந்து விதுரர் பார்த்துறாரு. விதுரர் பார்த்துட்டு பயங்கரமா வாயில வச்சு அடிச்சுக்கிறாரு, என்ன எவ்வளவு பெரிய தப்பு பண்ற நீ, நம்ம வீட்டுக்கு விருந்து வந்தவருக்கு போய் பழத்தை போட்டு கொடுக்க. ஏன்னா அப்பதான் அவளே கவனிக்கா, கிருஷ்ணா மன்னிச்சிருந்தா இல்ல, எனக்கு இந்த தோல் தான் இருக்குது. ஏன்னா அந்த தோல்ல வந்து நீ மட்டும் இல்ல, உன்னுடைய அத்தனை அந்த உன்னுடைய பக்தியை வந்து அதுக்குள்ள கொட்டி நீ கொடுக்குற எனக்கு,
நீ கண்ணை உன்னோட பக்தியை நீ நிலையை மாத்திருந்தா உனக்கு வந்து பழத்துல இருந்திருக்கும். உன்னோட பக்தி நிலையில் நீ கொடுத்ததுனால தோல் தான் எனக்கு இடிச்சதுன்னு சொல்லி தோல் சாப்பிடாரு கிருஷ்ணன். இதெல்லாம் நடக்குது. இது வந்து போய் அங்க போய் இப்ப அது அர்ஜுனனோட இது துரியோதனோட அவையில பேசும்போது துரியோதனன் சொல்றான், ஒண்ணுமே இல்லாத ஒரு ஓட்டாண்டி பையன் அவனோட இடத்துல போய் நீ இருந்துட்டு வர, எவ்வளவு பெரிய அரேஞ்ச்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன், அதை விட்டுட்டு விதுரரோட திருவோடு குடிசையில போய் இருந்திருக்கிய நீ அப்படின்னு கேட்கறான். கேட்கும்போது விதுரர் வந்து கோவம் வருது விதுரருக்கு, என்ன வந்து நீ அந்த மாதிரி கேவலமெல்லாம் சொல்லாதேன்னு சொல்றாரு. நீ வந்து அப்ப துரியோதனுக்கு விதுரர் மேல இந்த வெறுப்பு, விதுரர் கிருஷ்ணர் சேர்த்ததுனால இந்த வெறுப்பு படத்துக்குள்ள இருந்து வெடிச்சு வருது. நீ வந்து யாரு, நீ வந்து சாதாரண ஒரு வேலைக்காரியோட புள்ள, வீட்டுல எங்க அவையில வேலை செஞ்சிருந்த ஒரு வேலைக்காரியோட புள்ள, வேலைக்காரியோட பிள்ளைக்கும் ஒரு சன்னியாசிக்கும் பிறந்தவன் நீ. நீ வந்து உனக்கு அதுக்கெல்லாம் யோகிதை இல்லை, அதையெல்லாம் சொல்றதுக்கு நீ யோகிதை இல்லை, அரசு அவையில வந்து நீ வந்து பேசுறதுக்கு உனக்கு யோகிதை இல்லை அப்படின்னு திட்டுவான். திட்டிட்டு கேட்ட உடனே அதே குதிரை வந்து துரியோதனா நீ தப்பு பண்ற திட்டுறாரு. திட்ட உடனே சொல்ல, நீ நல்லவன் கிடையாது, நீ ஏற்கனவே உங்க அம்மா வந்து ஒரு கல்யாணம் ஆனவ தானே, உங்க அம்மா கல்யாணம் ஆயிட்டு ஒரு புருஷனோட இருக்கும்போது அதை தாண்டி வந்து வியாசர் கூட எப்படி சேர்ந்தா, வியாசர் கூட சேர்ந்தா அவ வேசி தானே, நீ ஒரு வேசி மகன் தானே திட்டுற. தன்னறியாத கோபம் வந்துருது விதுரருக்கு. கோபம் வந்து என்ன பண்ற, விதுரர்கிட்ட ஒரு வில் இருக்கு, அதுக்காக தான் விதுரரோட கிருஷ்ணன் போய் தங்கினதே, விதுரர் வீட்டுல தங்கினதே அதுதான். விதுரர்கிட்ட ஒரு ஒரு வில் இருக்கு, அதுவும் இந்த விஷ்ணு தனுசு சிவதனுசு மாதிரி, அதுவும் அந்த தனுசு வந்து ரொம்ப உதாரணம். விஷ்ணு கிருஷ்ண விதுரர் வில்ல எடுத்தாருன்னா யாராலையும் ஜெயிக்க முடியாது, யாராலையும் கிருஷ்ணனாலையும் ஜெயிக்க முடியாது. அண்ட சராசரத்துல அந்த வில்லுக்கு அடிமை தான். ஏன்னா விதுரர் நேர்மைக்கு நேர்மை, தர்மதோட அவதாரம் தான் விதுரருக்கு. தர்ம தேவதையோட அவதாரம் தான் விதுரர். அது ஒரு கதை இருக்கு, அதை நான் அப்புறம் சொல்றேன். அது ஏன்னா இன்னைக்கு டைம் இல்லை, அந்த கதை தர்மரோட பிறப்பை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். அந்த அந்த தர்மர் அந்த இது வந்து என்ன வந்து நீ இது மாதிரி சொன்னியன்ட்டு அந்த அவர்கிட்ட ஒரு வில் இருக்குதா. இதுல ஒரே வழி கிருஷ்ணன் என்ன பிளான் பண்ணுதுன்னா, மகாபாரதத்துல விதுரர் வந்து வில் எடுத்து சண்டைக்கு வரக்கூடாது, வில் எடுத்து சண்டைக்கு வந்தா நம்ம சக்கராயுதம் எதாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, சுதர்சன சக்கரெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, கருடாழ்வா சுதர சக்கரம் ஆஞ்சநேயர் யாராலையும் அந்த வில்ல தடுக்க முடியாது. விதுரர் வந்து ஒரு நீதி, தான் சாப்பிட்ட இடத்துக்கு நான் தான் செய்யணும், தான் எந்த இடத்துல இருந்தோமோ அந்த படைக்காக நீதி நியாயமா, அது வந்து அரசு நீதி, தான் யாரை சார்ந்திருக்குமோ அவங்களுக்காக பாரபட்சம் இல்லாத சண்டை போடணும். அதனால அவர் அந்த மாதிரி சண்டை போட்டாருன்னா மகாபாரத யுத்தத்துல பாண்டவர்கள் எல்லாரையும் அழிச்சிடுவார். விதுரரால முடியாதே இல்லை, பாண்டவர்களோட இல்ல கிருஷ்ணனையும் அழிச்சிடுவார். அந்த அளவுக்கு பாரதத்துல வந்து அவருக்கு வந்து சக்தி உண்டு. விதுரரோட வில்லுக்கார சக்தி நான் அப்புறம் சொல்றேன், அது ஒரு பெரிய கதை, தனியா சொல்லணும். அந்த வில்ல வந்து விதுரர் எடுத்து சண்டை போடாத அளவுக்கு பண்ணணும். விதுரரை வந்து இந்த மண்ணுக்கு யுத்த பூமிக்கு வர வைக்க கூடாது. இதை பிளான் பண்ணி தான் கிருஷ்ணன் போய் விதுரரோட இதுல தங்குற. அதனோட எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னா, அரண்மனைக்கு கிருஷ்ணன் வரும்போது விதுரரை கண்டபடி பேசுறான் துரியோதனன். பேசின உடனே அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, விதுரர்கிட்ட வந்து விதுரர்கிட்ட பார்த்து சொல்றாரு கிருஷ்ணன், விதுரர் வந்து இப்பயும் நீ வந்து உன்னுடைய உப்பை சாப்பிட்டு இப்போ இந்த இதுல இருந்துட்டதுனால நீ ஒரு வேசி மகன் திட்டியும் இந்த சபையில கூறி நிற்கிறார். அவர் கையில் இருக்கிற வில்லு எடுத்து அவர் சண்டை போட்டாருன்னா அவரோட அதனோட பவரே என்னன்றது உனக்கு தெரியாது. அதனால அவர் அந்த வில்லு எடுத்து சண்டை போடுறதுக்கு அவரை வந்து அவர் வந்து சண்டை போட்டாருன்னா அதனோட சக்தி என்னன்றது உனக்கு தெரியுமா, அவர் இப்படி பேசுறியேன்றார். அப்பதான் விதுரருக்கு வந்து அது வரைக்கும் அந்த ஐடியா இல்லை. விதுரருக்கு ஒரு பொறி தட்டுது, ஆஹா நம்ம எவ்வளவு பெரிய வில்லு நம்ம கிட்ட, நம்ம எவ்வளவு பெரிய சக்தி ஆயுதம் இருக்கு, இந்த ஆயுதத்தை வச்சு நம்ம இங்க இவன் கூட இருந்தோம்னா இவனுக்கு தான் சண்டை போட்டாகணும், துரியோதனுக்கு தான் சண்டை போட்டாகணும், நம்ம பாண்டவர்கள் சைட்ல சேர முடியாது, வேற யாருக்கும் போக முடியாது. இந்த அவையில நம்ம இருக்கிற வரைக்கும், இந்த அவையில நம்மளோட உயிர் இருக்கிற வரைக்கும், நம்ம இங்க நிற்கிற வரைக்கும், இந்த அவைக்குள்ள நம்ம இருக்கிற வரைக்கும், நான் இந்த நாட்டுல இந்த அஸ்தினாபுரத்துல இருக்கிற வரைக்கும் நான் வந்து துரியோதனுக்காக தான் சண்டை போட்டாகணும். அதுதான் நீதி, தர்ம நீதி, அதுதான். அதனால நான் வந்து சண்டை போடக்கூடாதுன்னா அஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறணும். ரெண்டாவது என் கையில அந்த அம்பு இருக்கக்கூடாது, தனுசு இருக்கக்கூடாது. உடனே தியானம் பண்ணி அந்த தனுசை வர வச்சு துரியோதனம் முன்னாடியே, இந்த தனுசு உனக்கு உபயோகப்படக்கூடாது, இதை உபயோகிச்சு நான் உனக்கு சண்டை போடக்கூடாது, சண்டை போட்டா உனக்கு வந்து இந்த தனுசோட இந்த தனுசோட சக்தி வந்து கெட்டவனுக்கு உபயோகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து உடச்சே போட்டுறாரு அங்கேயே. கிருஷ்ணனுக்கு அப்பதான் நிம்மதியாச்சு. இல்லாட்டா விதுரர் சண்டைக்கு ஏதாவது ஒரு நேரத்துல விதுரர்கிட்ட போய் இப்ப நாளை பின்ன போய் காலுங்க விழுந்தது துரியோதனன் நான் பண்ணதெல்லாம் தப்பு, பீஷ்மர் அவங்க எல்லாம் சொல்லி நான் பண்ணதெல்லாம் தப்பு, நீங்க வந்து எனக்கு சித்தப்பா நீங்க வந்து கட்டாயம் போர் புரியணும், எனக்காக நீங்க சண்டை போடணும் அப்படின்னு சொன்னா விதுரரை மறுக்க முடியாது, போய் சண்டை போடுவார். அப்படி போடும்போது விதுரர் இந்த அம்பை இந்த வில்ல அம்பை வச்சு சண்டை போட்டால்
மகாபாரதத்துல கட்டாயம் வெற்றி வந்து கௌரவர்களுக்கு தான். அது வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப குறியா இருந்தார் கிருஷ்ணன். அந்த தனுசை உடைக்க வைக்கணும், அந்த தனுசை விதுரருக்கு கோபம் வந்து விதுரர் வந்து அந்த தனுசை உடைச்சு போடணும், சண்டைக்கு வரக்கூடாதுன்றத முன்னாடியே ஒரு பிளான் பண்ணிட்டு வந்துதான் இங்க வரும்போதே இவனை ஒதுக்கிட்டு துரியோதனை ஒதுக்கிட்டு அங்க போய் உட்காந்து செய்யறார். விதுரன் அரண்மனையை போய் சாப்பிடுற அங்க போய் இருக்கார். அதனால ஒரு கோபம் வருது, கோபம் வந்து அந்த வில்ல உடைக்க வைக்கிறார். இதெல்லாம் கிருஷ்ணனோட ப்ரீ பிளான் தான். இதுல எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த ஸ்தான தோஷம்ன்றது எப்படி வருதுன்னா, கிருஷ்ணன் வந்து துரியோதனன் வீட்டுல அந்த கெட்ட பல எண்ணங்களுக்கு உதயமான இடம் அது. பல கெட்ட எண்ணங்களுக்கு உதயமான பல சூழ்ச்சிகளுக்கு சௌரி போன்றவர்களுடைய சூழ்ச்சிகள் உருவான இடம் தர அந்த இடம். அந்த இடத்துல சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டா அந்த சூழ்ச்சிகளோட அந்த இது தனக்கும் ஒட்டு விட்டுறது கிருஷ்ணனுக்கு தெரியும். அது தெரியாதனால்தான் சல்லியன் வந்து தெரிஞ்சதுனால, அது தெரியாத சல்லியன் போய் உள்ள மாட்டினதுனால அவனும் அழிஞ்சான். அவன் படையும் கௌரவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கடைசியில போச்சு, அழிஞ்சது. அது சப்போர்ட் பண்ணாத அதனால அதுல அந்த மாதிரி கிருஷ்ணன் மாட்டிக்கல. அதுல கிருஷ்ணன் போகாம அதனால்தான் விதுரர் மாளிகைக்கு போறார். விதுரர் மாளிகைக்கு போறதுல வந்து கிருஷ்ணன் வந்து ஸ்தான தோஷம் இல்லாத போச்சு அவருக்கு, கிருஷ்ணனுக்கு. ரெண்டாவது விதுரர் மேல ஒரு காழ்ப்பு துரியோதனனுக்கு உருவாகிறதுக்கு வழி பண்ணி விட்டாரு. அதனால விதுரருக்கு வந்து கோபம் வரா மாதிரி துரியோதனன் பேசி அதை டெவலப் பண்ணி துரியோதனன் பேசி அதனால துரோணர் கோபம் வந்து விதுரருக்கு கோபம் வந்து அந்த தனுசை உடைச்சதுன்றது பெரிய விஷயம். இவ்வளவு பெரிய கதையை அதை பண்ணியிருக்காரு. இது எதுதான் ஸ்தான தோஷம்ன்றது இதுதான். இந்த ஸ்தான தோஷம் தன்னை பிடிக்கும்ன்றதுனாலதான் அவர் போய் துரியோதன அரண்மனையில கிருஷ்ணன் தங்கல, விதுரருடைய அரண்மனையில தங்கினார். கிருஷ்ணனுடைய அந்த அரண்மனையில போய் தங்கியிருந்தால் துரியோதனோட அரண்மனையில ஒருவேளை துரியோதனுடைய அந்த 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 புத்தி ஈன புத்தி அந்த கெடுக்கிற புத்தி வித்தி அதுல ஏதாவது கொஞ்சம் கிருஷ்ணனுக்கு ஒட்டி இருக்குமோ என்னமோ. ஒட்டாது, பகவான் கிருஷ்ணன் இருந்தாலும் அது பகவான் வந்து மனித உருவில் பிறந்துட்டதுனால மனிதனுடைய எல்லா மாயைகளுக்கும் மயவார்த்தைகளுக்கும் கட்டுப்பட்டவர் தான். ராமர் அப்படிதான். ராமர் வந்து மனித உருவம் எடுத்ததுனால ராமரால செய்ய முடியாது இல்லை. ரொம்ப ஈஸியா ராவண தலையை ஒரு விஸ்வரூபம் எடுத்து தலையை கிள்ளி தூக்கி போட்டுடலாம். ஆனா மனித உருவில் என்ன எப்படி அதை செய்யணுமோ அது மாதிரி ஒரு நீதியை கற்றுக் கொடுத்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து பண்ணது அது மாதிரி. ஆனா கிருஷ்ணன் வந்து அப்படி இல்லை. கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் வந்து பல நேரத்துல மாயையா செஞ்சார் எல்லாத்தையும். அதாவது தெய்வமா கடவுளா பகவானா இருந்து நிறைய விஷயங்களை செஞ்சாரு. எத்தையும் பூதங்களை ராட்சசங்களை அழிச்சதெல்லாம் அவர் தானே இதுல கோகுலத்துல. அதனால அதை மாயையாக்கி அப்புறம் இவங்களுக்கு தெரியாத மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு மாயையா மறைச்சிடுறாரு. அதை அந்தந்த நேரத்துல அப்படி தன்னுடைய சுயரூபத்தை காமிச்சிட்டு அப்படியே மூடிடுவார். அது மாதிரி இங்க வந்து துரியோதன வீட்டுல போய் கிருஷ்ணன் தங்காததுக்கு காரணம் ஸ்தான தோஷம் தனக்கு வரப்போகுது, வந்துட போறதுன்றதுக்காக தான். அதை மனதில் கொண்டுதான் போகல, உள்ளன்போடு அன்னத்துக்காக விதுரர் வீட்டுல போய் சாப்பிட்டார். விதுரர் வீட்டுல சாப்பிட்டதுனால அவர் வந்து இன்னொரு காரியத்தையும் சாதிச்சுட்டு போயிட்டாருங்க. அதான். தேங்க்யூ. நாளைக்கு வந்து ஜாதி தோஷத்தை பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.